Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பேசியிருக்கிறார் சிபிஎம் மாநில செயலாளரான சண்முகம் அவர்கள். கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்குறது, கோரிக்கைகள் நிறைவேறல, வாக்குறுதிகள் நிறைவேறலன்றதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். காலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரிடம் வந்து வீடுலாம் இடிக்காங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்டு வரேன், சாயங்காலம் வர்றதுக்குள்ளே மொத்த வீடியோ இடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு சண்முகம். இது எவ்வளோ பெரிய துரோகங்க நான் கேட்குறேன். திமுக பண்ண துரோகம் கூட்டணி நிகழ்ச்சியில் கிள்ளிக்கிரியாக தான் நினைக்கிறேன். அமைச்சரை பார்த்து கடிதம் கொடுத்துட்டு வராங்க, திரும்ப வந்த கொஞ்ச நேரத்தில் இடிக்கிறானா என்ன இருக்கும்? கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் தனித்து போட்டியிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார் டிகேஎஸ் இளங்கோ. இது கூட்டணிக்குள் ஒருவித பதம் பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக பதம் பார்த்துருக்கு. இவங்களெல்லாம் மழையிலே கிள்ளி எரிஞ்சிடணும், இல்லைன்னா ரொம்ப கேட்பாங்கன்னு தடாரடியாக அதிரடியாக கூட திமுக எதை வேணால் செய்யலாம். நான் டிகேஎஸ் கேட்குற கேள்வி திரும்ப அவரு கேட்குறேன், திமுகவால் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? சண்முக தப்பாக என்ன சொன்னார்? அதிகாரத்தில் பங்குன்னு அவர் சொல்லலை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலை. கடந்த முறை நாங்கள் போட்டியிட்டதுலேயே ரொம்ப குறைவாக சீட்டு வாங்கி போட்டிருக்கிறது கடந்த முறை தான். பிஜேபி அதிமுகவை வீழ்த்துறதுக்கு வேறு வழி இல்லைன்னு அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துருக்குது, 10 வருஷத்தில் பிஜேபி வளர்ந்துருக்குது. இதெல்லாம் அவர் சொல்கிறார் உண்மை. நாங்கள் கூடுதல் சீட்டு கேட்போன்றார். அதில் என்னங்க தப்பு இருக்குது? உங்கள் வரலாறுல நீங்கள் ஒரு தடவை கூட தனியாக நின்று ஜெயிச்சதில்லை. அந்த அம்மாவாவது ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு தடவை கூட நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சதில்லை. தனியாக நின்றீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு விலை வருன்றதை நீங்கள் 2014 பார்த்துருக்கீங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பேசியிருக்கிறார் சிபிஎம் மாநில செயலாளரான சண்முகம் அவர்கள். இவரது இந்த குற்றச்சாட்டு என்பது ஸ்டாலின் அவர்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கார். கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்குறது, கோரிக்கைகள் நிறைவேறல, வாக்குறுதிகள் நிறைவேறலன்றதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அதிகாரத்தில் பங்குன்னு கம்யூனிஸ்ட்டுகள் கேட்க மாட்டாங்க, கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் தான் நம்ம கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். அதனால் வந்து அதிகாரத்தில் பங்குன்றது எங்களுக்கு வேணான்றாங்க, தெளிவாக இருக்காங்க. அந்த விதத்தில் பிரச்சனை கிடையாது. பட் வாக்குறுதிகள் நிறைவேற்றலான்னு தொடர்ந்து அவர் பேசுகிறது உண்மை தான். நம்ம கண்ணு முன்னாலே பார்க்கணும். நம்ம வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை, பணி நிரந்தரம்னு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு அள்ளி விட்டாங்க வாக்குறுதியை. யாரையுமே பணி நிரந்தரம் பண்ணலை. இன்னும் போனால் இருக்கிறவன வேலையை விட்டு வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. பெட்ரோல் வேலையை ஏதோ குறைச்சாங்களோட 5 ரூபா, கேஸ் 100 ரூபா மானியம் காற்றுல பறக்குது. கல்வி கடன் ரத்து, தண்ணி குடிக்குது. நகை கடன் மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து ஓட்டு வாங்கி ஏமாற்றி, மக்களை ஓட்டு வாங்கி ஏமாற்றி தான் இவங்க உட்காந்துருக்காங்க. அதனால் வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு அவர் சண்முகம் சொல்கிறது உண்மை தான். இந்த முறை திமுகவிடம் வந்து அதிக தொகுதிகளை வந்து கேட்டு பெறுவோம். கடந்த முறை வந்து பாஜக அதிமுக அணியை வந்து வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து கேட்டோம். ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் விட்டு தரம்லாம் முடியாது. இந்த முறை வந்து அதிக தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட திட்டமிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறேன். தெளிவாக சொல்லிட்டார். போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்க. திமுக 6, மதிமுக 6, அது திமுக சிம்பல்லே நின்றுடுச்சு. அதனால் அது திமுக கணக்கு தான். சிபிஎஸ், சிபிஎம், விசிகா தலா 6, காங்கிரஸுக்கு 25. வாய்க்கரிசி மாதிரி போட்டு மொத்தமாக இவங்க அள்ளின்னு போட்டாங்க. இந்த தடவை அந்த பருப்பு வேகாது. கண்டிப்பாக கூடுதல் சீட்டு கொடுப்பாங்க, இல்லைனா அது கீழே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கூட்டணி கட்சி, திமுக கூட்டணி கட்சிகள் வேணும். கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றும் திமுக அவசியமானு எனக்கு தெரியல. ஏன்னா கூட்டணினா 2 சீட்டு தான் ஜெயிக்கிற. நீ சைபருங்க 2க்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. கூட்டணி கட்சிகளை விட திமுகவுக்கு தான் பாதியதை அதிகம். ஆனால் இவங்க வந்து பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை காரணியில் வலுவாக இருக்கிறதால கடைசியில் ஸ்டாலின் கொடுக்குறத வாங்கின்னு போயிடுவாங்க. பெரிய அளவில் வீராவேசம் பேசுவாங்க. ஆக்சுவல் எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறத சைலண்ட்டாக வாங்கிட்டு போயிடுவாங்கன்றது தான் இவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கடந்த முறை போல் இது மாதிரி இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ சென்ட்ரல் இருக்கக்கூடிய சிபிஎம் தலைமை வந்து வலியுறுத்துதா இந்த முறை அதிகமான எண்ணிக்கையில் நம்மளுடைய எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துக்குள் நுழையணும் அப்படிங்கிறது? இல்லை, அது சென்ட்ரல் ஹைகமாண்ட் சொல்லுதா, இவங்களா கேட்குறாங்களா அது தெரியல. நல்ல கேள்வி. அது இவங்களாவே முடிவெடுப்பாங்க. எப்போயுமே மாநில தலைமைகள் அது குறித்த முடிவுகளை எடுக்கும். போன தடவைலாம் வாய்க்கரிசி போட்டதுங்க 6 சீட்டெல்லாம். என்ன அது 6 சீட்டெலாம் கொடுக்கறது நிற்காமலே இருக்கலாமே.
6 கொடுத்து 2 தான் ஜெயிக்கிறாங்க. தோக்கிற தொகுதியாக பார்த்து கொடுப்பாங்க. பழைய மக்கள் நல கூட்டணியை வலுப்படுத்துவோம் என்று 2 கம்யூனிஸ்ட்டுகளும் வீசிக்காமல் ஆரம்பித்தாங்கன்னா தலைவலி தான் திமுகவுக்கு. ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்ப்புன்றது இவங்களை ஒழுங்காக திமுக பக்கம் நிறுத்தி வச்சுருக்கு. திமுக அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கூட்டணி கட்சிகளை கொத்தடிமைகளைப் போல நடத்துகிறது. அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட கொத்தடிமைகள் தான் இந்த கட்சிகள். உங்களுக்கு ஏதாவது சுய தன்மை இருக்கா? தொடர்ந்து அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்து தானே என்ன போராட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க? அனாபுத்தூர் விஷயத்துலலாம் அது போதுமா? அவங்க பாட்டு கவர்மெண்ட் அவங்க எண்ணத்தில் போய்கிட்டே தானே இருக்கான். காலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருடன் வந்து வீடெல்லாம் இடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்டு வரேன், சாயங்காலம் வர்றதுக்குள்ளே மொத்த வீடையும் இடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு சண்முகம். இது எவ்வளோ பெரிய துரோகங்க. நான் கேட்குறேன், திமுக பண்ண துரோகம் கூட்டணி கட்சியில் கிள்ளுக்கிரியாக தான் நினைக்குது. அமைச்சரை பார்த்து கடிதம் கொடுத்துட்டு வராங்க, திரும்ப வந்து கொஞ்ச நேரத்தில் இடிக்கிறான்னு என்ன அர்த்தம்? கரெக்டாக கோர்ட் ஆர்டர்னு கதை அழைப்பாங்க. அப்படியே கோர்ட் ஆர்டர் எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கழிச்சிட்டிங்களா? இது அவங்க வாக்கு வங்கியில் சிதைவை ஏற்படுத்தும். என்ன எதிர்க்க 4 ஓட்டு உடஞ்சி கிடக்கிறதால, பிஜேபி ஃபேக்டர் இருக்கிறதால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசம். 4 ஓட்டு உடஞ்சிருக்கு. மோடி இருக்கார், புதுசாக ஒருத்தர் வராரு விஜய், வாஷ் அவுட். திமுகவுக்கு வந்து இது வந்து பெரிய சிக்கல் தான். இது எப்படி வேணால் போகலாம். இந்த ஓட்டு 4 உடையிறதால திமுக லாபமாகவும் வரலாம், நஷ்டமாகவும் வரலாம். அது இப்போ சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் 21 இருந்த மாதிரியான ஒரு பலமான நிலைமையில் அவங்க இன்றைக்கி இல்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 53% வாக்குகள் எடுத்திருந்தது திமுக கூட்டணி. அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 47% கூட 6% ஓட்டு வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போதும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதும் வந்து இதில் கொஞ்சம் ஆட் ஆகுதான்னு. கண்டிப்பாக அவங்க எந்த கவர்மெண்ட்டுமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் எனி கவர்மெண்ட் இருக்கவே இருக்காது. ப்ரோ இன்கம்பன்சின்றது எங்கேயுமே கிடையாது. அது முட்டாள்தனமான கான்செப்ட். ராமராஜ்யன்றது ஒரு உட்டோப்பியா, கனவு தான். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மக்கள் மத்தியில் அன்பாப்புலர் ஆகும். என்ன ஒன்று, ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லை, திமுக அலையன்ஸ் இருக்குது. அதை வச்சு ஒப்பேத்த பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சமாளிக்க முடியுமா? ஆன்டி இன்கம்பன்சிலாம் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் ஒரு வருஷத்தில் இன்னும் சந்திச்சிருக்கும். அப்போ திமுக அரசுக்கு எதிராக மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மக்கள் கண்டு காணாமல் போகிறாங்க. கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் தனித்து போட்டியிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார் டிகேஎஸ் இளங்கோவன். இது கூட்டணிக்குள் ஒரு வித பதம் பார்த்துருக்குதா? கண்டிப்பாக பதம் பார்த்துருக்கு. இவங்களெல்லாம் மலையிலே கிள்ளி எரிஞ்சிடணும், இல்லைன்னா ரொம்ப கேட்பாங்கன்னு தடாரடியாக அதிரடியாக கூட திமுக எதை வேணால் செய்யலாம். நான் டிகேஎஸ் கேட்குற கேள்வி திரும்ப அவரு கேட்குறேன். திமுகவால் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? 2016 மக்கள் நல கூட்டணி பிரித்த 1.5% ஓட்டில் தான் நீங்கள் 10 வருஷம் வனவாசம் போனீங்க. 5 வருஷத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய வனவாசம் இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் யாரால் ஆச்சு? மக்கள் நல கூட்டணி ஆச்சு. அந்த அம்மா கூட்டணி இல்லாமல் குட்டி கட்சி வச்சு ஜெயித்தாங்க. உங்களால் குட்டி கட்சியில் குண்டுசி லெவல் கட்சி ஆதரவு இல்லாமல் கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. கூட்டணி இல்லாமல் அவங்களே ரெட்டிலே நிறுத்திட்டாங்க. இதுதாங்க கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்டுகளால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறேன். நல்ல கேள்வி. கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியுமா? மறுபடியும் திருமாவளவன் மக்கள் நல கூட்டணிக்கு உயிர் கொடுத்தாரு. திமுக கதி என்ன? பெரிய அளவில் ஓட்டை வந்து பெரிய அளவில். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. என்ன பேச்சு இது? இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அவங்கள இழிவுபடுத்துவாங்க கம்யூனிஸ்டுகளை. அவங்க பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில் இருக்கிறதால அடங்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் சண்முகம் தைரியமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு, பாராட்டணும். ஒருவேளை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஎம் தலைமை வந்து வெஸ்ட் பெங்காலில் நம்ம வந்து எந்த எண்ணிக்கையிலுமே எம்எல்ஏக்கள் இல்லாமல் இருக்காங்க, கேரளா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஓரளவாவது நம்ம கட்டமைப்பை வந்து கொஞ்சம் வலுப்படுத்தணும், கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதிகாரங்கிறது தேவை, குறைந்தபட்ச அதிகாரத்தையாவது நம்ம பெறுவதற்கு கூட்டணி அதிக சீட்டை கேளுங்க அப்படிங்கிறதுல உத்தரவிட்டதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் அவங்களுக்கு சொல்லி விட்டுருக்காங்க, அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்குறதே ஒரு தப்பா? அதுக்கு இந்த பதில் தான் திமுக கொடுக்குமா? அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க கேட்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கேட்டதும் இல்லை. இல்லை அதிகாரத்தில் பங்கு வேணான்னு சொல்கிறவங்க அவங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்குன்னு திரும்ப சொல்லும்போது சிபிஎம்மோட ஸ்டாண்ட் என்னன்னா, நாங்கள் இது உடன்படவில்லை. எங்களை பொறுத்தவரையில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு அதன் அடிப்படையில் தேர்தலாக ஒன்றா சந்தித்து அதுக்கு பிறகு மந்திரி சபையில் இடம் கொடுத்தா தான் நாங்கள் வாங்கிப்போம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாதப்போ நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம்னு ரொம்ப தெளிவான தீர்க்கமான ஒரு சிந்தனை. நீங்கள் அந்த கட்சியை போய் உங்களை பெருந்தன்மையாக அணுகிற அந்த கட்சியை போய் உங்களுக்கு மினிமம் குடைச்சல் கொடுக்கறது அவங்க தான். அவங்கள போய் நீ கூட்டணி இல்லாமல் ஜெயிப்பியா? அது என்ன கேள்வி அது? அந்த சென்டென்ஸை மறுபடியும் படிங்க, டிகேஎஸோட அந்த வார்த்தையை. கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சியால் தனித்து போட்டியிட முடியுமா? இந்த கேள்வியை ஏங்க டிகேஎஸ் கேட்குறாரு? சண்முக தப்பா என்ன சொன்னார்? அதிகாரத்தில் பங்குன்னு அவர் சொல்லலை. நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலை. கடந்த முறை நாங்கள் போட்டியிட்டதுலேயே ரொம்ப குறைவாக சீட்டு வாங்கி போட்டிட்டது கடந்த முறை தான்.
பிஜேபி அதிமுகவை வீழ்த்துறதுக்கு வேறு வழி இல்லைன்னு அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துருக்குது, 10 வருஷத்தில் பிஜேபி வளர்ந்துருக்குது. இதெல்லாம் அவர் சொல்கிறார் உண்மை. நாங்கள் கூடுதல் சீட்டு கேட்போன்றார். அதில் என்னங்க தப்பு இருக்குது? அதுக்கு உடனே நீ தனியாக நின்னா ஜெயிப்பியான்ற. நான் அதே கேள்வி தான் திரும்ப கேட்குறேன். நீங்கள் தனியாக நின்னா ஜெயிப்பீங்களா? உங்கள் வரலாறுல நீங்கள் ஒரு தடவை கூட தனியாக நின்று ஜெயிச்சதில்லை. அந்த அம்மாவாவது ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தடவை கூட நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சதில்லை. தனியாக நின்னீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு விளைவு வருன்றதை நீங்கள் 2014 பார்த்துருக்கீங்க. சைபர் ஆனீங்க. விசிகா மனிதநேய மக்கள் கட்சி ஐயுஎம்களோட நின்னாங்க. சைபர் ஆனீங்க. 10 வருஷம் வனவாசம் போனீங்க. நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியுமான்ற கேள்வி வந்து ரொம்ப ஆணவமான கேள்வி. அது 2014 தேர்தல் செட்டுலாம் ஸ்டாலினை பெரும் அப்செட்டுக்கு உள்ளாக்கிய ஒரு. ஆமாம், இப்போ டிகேஸோட கேள்வி ரொம்ப ஆணவமான செருக்கான கேள்வி. அது ரொம்ப ரொம்ப ஆணவமான கேள்வி. அந்த கேள்வி வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிற கதை ஏன் டிகேஸுக்கு தெரியல? ஏதாவது ஒரு எலெக்ஷன் உங்கள் வரலாறில் தனியாக நின்று ஜெயிச்சிருக்கீங்களா? தொடர்ந்து 2 டேர்ம் ஜெயிச்சிருக்கீங்களா? அண்ணா மறைவுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஜெயிச்சிங்க. அதனால் இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலை. இப்போ விசிகாவும் அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு ரீதியில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் மறுபக்கமே வந்து இல்லை, நாங்கள் வந்து பாஜக அதிமுகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கூட்டணிகளை தொடர்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு இது சொல்கிறாங்க. இந்த பிட்டை போட்டு வைப்பாங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை. கொத்தடிமைகளுக்கு வேறு வழி இல்லை. அவர்கள் எஜமானர்களுக்கு ஊழியம் செய்து தான் ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. எங்கே போவாங்க அவங்க சொல்லுங்கள்? போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியேறும் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். ஏன் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார்? பச்சை பொய்யை ஜம் காலத்தில் வடிகட்டின பொய்யை அவுத்து விடுறாரு. ஒரு கட்சி கூட திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறாது. இதுதான் உண்மை. இது தெரிஞ்ச போய் பேசுகிறாரு எல்முருகன். தெரிஞ்ச போய் பேசுகிறார். ஜம் காலத்தில் வடிகட்டின பொய்யை பேசுகிறார். வாய்ப்பே இல்லை. சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மதிமுகவை சொன்னாங்க, அவர் தெளிவாக துரைவரிக்க சொல்லிட்டார், போக மாட்டேன்ட்டார். போக மாட்டாங்க. திமுக கூட்டணிலேருந்து ஒரு கட்சி கூட வெளியேறாது. இது பிஜேபியின் நப்பாசை, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, முருகன் மாநாட்டால் வந்து இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் வந்து பேசுகிறாரு. அப்போ மீண்டும் ஒரு முருகனை வைத்து தான் வந்து ஓட்டரசியில் வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிறத குறிப்பாக இருக்கு. கரெக்ட். மோடியை வச்சு ஓட்டு கேட்க முடியாது, முருகனை வச்சு ஓட்டு கேட்கலான்னு பார்க்குறாங்க. நீ மோடியை வச்சு ஓட்டு கேட்டாலும் முருகனை வச்சு ஓட்டு கேட்டாலும் எத்தனை வேஷம் கட்டி வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள், பிஜேபியை நிராகரிப்பார்கள். நீங்கள் முருக வேஷம் போட்டுடுவாங்க, பிள்ளையார் வேஷம் போட்டுடுவாங்க, இல்லை மோடியையே கூட்டின்னு வந்து நிறுத்துங்க, நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் தோப்பீங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை மீண்டும் நிராகரிப்பார்கள். பிஜேபி கூட சேர்றவங்களையும் நிராகரிப்பாங்க. பிஜேபி கூட சேர்ற கட்சிகள் தெரிஞ்சோ தெரியாமலோ மோடியின் தவறுகளுக்கு பாவங்களுக்கு சிறுவை சுமக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் இது ரொம்ப தவறான பார்வை அவங்க பேசுகிறது எல்லாமே. அதிமுக சாகா வரம் பெற்ற கட்சி. 2026 நாம் எல்லாருமே வந்து வேற லெவலில் சேரில் போய் உட்காந்துருப்போம் அப்படி மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். இது அவருடைய நம்பிக்கையா இல்லை கதா யதார்த்தத்தை வந்து வெளிப்படுத்தும் விதமாக தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்காருன்னு எடுத்துக்கலாம்? இது அவருடைய கற்பனை, இது அவருடைய கனவு. சாகாவரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பூமியில் தோன்றியது அத்தனையும் அழியும், சூரியன் உட்பட. இந்த ஸ்டாலின் பேசினார்ல 10 நாளைக்கு முன்னால், சூரியனும் நிரந்தரம், திமுகவும் நிரந்தரம். அது எப்படி பகுத்தறிவுக்கு பொருத்தமான விஷயமோ அதே தான் விஜயபாஸ்கர் பேசுகிறது. அண்ணா திமுக சாகாவரம் பெற்றவர். நிரந்தர முதல்வர்னு ஜெயலலிதா சொன்னாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம். இன்றைக்கி அந்த அம்மா எங்கே இருக்காங்க? நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர முதலமைச்சர். அந்த அம்மா எங்கே இருக்காங்க இன்றைக்கி? அதே தான் உங்களுக்கும். சூரியனும் நிரந்தரம், திமுகவும் நிரந்தரன்றாங்க ஸ்டாலின். இது சாகா வரம் பெற்ற கட்சின்றார் விஜயபாஸ்கர். எடப்பாடி சொல்ல, விஜயபாஸ்கர் சொல்கிறார். சொத்து குவிப்பாளர்கள் ஏற்கனவே அவர் மாட்டியிருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட. சென்ட்ரல் கவர்மெண்ட் இடி ராடாரில் தான் இருக்கார். ஆர்கேனர் எலெக்ஷன். ஆமாம், ஒரு வீட்டிலேருந்து எடுத்தாங்க 100 கோடி. ஒரு வீட்டிலேருந்து எடுத்தான். ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வீட்டில் ஐடி ரெய்டு பண்ணி எடுத்தது. இந்த பணம் எங்கே போச்சுன்னு என்ன போச்சு? எங்கேருந்துடா வந்தது உங்களுக்கு இவ்வளோ பணம்? இப்போ நீங்கள் என்ன ஊழலை பற்றி பேசுகிறீங்க? யார் ஓகே சொல்லுங்கள்? சல்லடை போட்டு சலிக்க வேண்டியிருக்கு. சல்லடை போட்டு தான் சலிக்கணும். ஒன்று வேடிக்கை பார்க்கலாம். நிரந்தரான 2 பேரும் பேசுகிறாங்கல்ல. விஜயபாஸ்கர் பேசுனதை கேட்குறீங்க, ஏன் ஸ்டாலின் பேசுனது நீங்கள் கேட்கல? சூரியன்னு நிரந்தரம், திமுகவும் நிரந்தரம். என்னங்க பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சு? கருணாநிதி வாயிலேருந்து அப்படி வந்திருக்கா? நிரந்தரன்ற வார்த்தை கருணாநிதி வாயிலேருந்து அவர் சொன்னதில்லை. அது எப்படி ஒரு அரசியல் கட்சி நிரந்தரமாக இருக்கும்? 50 வருஷம் 100 வருஷம் வந்து அது அழியும். இப்போ காங்கிரஸ் அழிஞ்சுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி
ஸ்தாபனம். பிஜேபி அழியும். சூரியனை மாதிரி திமுகவும் நிரந்தரமாகும். சூரியனே நிரந்தரம் இல்லை, அப்புறம் தானே திமுக நிரந்தரம். சூரியனே 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் உலகத்தை மாற்றி இல்லை, சூரியனும் அழியும் ஒரு நாள். விஞ்ஞானிகளை கேட்டால் சொல்லுவாங்க. அழியும் நிலையில் உள்ள கோள் எல்லாமே பாஸ், தோன்றியது அத்தனையும் அழியும். ஒரு அரசியல் கட்சியை நிரந்தரம்ன்றது, சாகாவாரம் பெற்றதுன்றதெல்லாம் மக்களை ஏமாற்றி தங்களையும் ஏமாற்றி கொள்ளக்கூடிய வேலை தான். இவங்க மனசுல இது மாதிரி வார்த்தைகள் இருக்குதா இல்ல வேற யாரும் எழுதி இது மாதிரி மனசுல இருந்து தான் உதிர்க்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரத்தின் மீதான வெறி, போதை, முழு அளவிலான போதை. நம்மள மாரி எதுவுமே நடக்காது, நம்மள மாரி எதுவுமே நடக்காது. இப்படி நினைச்ச மன்னர்லாம் மக்கி போயிருக்கான். மண்ணோட மன்னன் அலெக்சாண்டர் த கிரேட், நெப்போலியன், ஹிட்லர். என்ன கதை கடைசியில் அவங்க கதியில் என்ன? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோட சாபமே, மக்களுக்கான சாபக்கேடு. நிரந்தரம்னு பேசுறது, அது எப்படி நிரந்தரமாக இருக்கும்? கொஞ்சம் அறிவோட பேசணும். ஒரு கட்சி எப்படி நிரந்தரமாக இருக்கும்? அது ஒரு நாள் அழியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு கண்டு